இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 39th கொஸ்டின் ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பின்னாடியும் அதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், நம்ம மெட்டீரியல் எங்க ஆன்சர் இருக்கு, எதை படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அகைன் திரும்ப 39வது கேள்வி பேசேஜ் அண்ட் கொஸ்டின் டைப். ஓகேவா? The relentless surge in global temperatures paints a stark picture of our planet's future. Melting glaciers, raging wildfires, and unprecedented floods serve as grim reminders of the escalating crisis. A sense of urgency pervades scientific reports, echoing the desperate need for immediate and decisive action. The window of opportunity to mitigate the catastrophic effects of climate change is rapidly closing, leaving behind a legacy of irreversible damage. இப்போ ஒரு டைம் வாசிச்சதுல ஒரு 40% புரியுது. எனக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, குளோபல் டெம்பரேச்சர பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. ஓகேவா? ஏன்னா, ஒரு பெருசா புரியலனா கூட இந்த மெல்டிங் கிளேசியர்ஸ் உருகுறது, பனி உருகுறத பத்தியும், வைல்ட் ஃபயர்ஸ் காட்டுல ஏற்படுற தீக்கள பத்தியும் பேசியிருக்காங்க. இப்ப அந்த ஓவராலா அந்த பேசேஜ் வந்து டெம்பரேச்சர பத்தி சொல்லுது. கீழ என்ன கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கான்ட்ரிபியூட் டு மூட் ஆஃப் த பேசேஜ். மூட் ஆஃப் த பேசேஜ்னா நான் ரொம்ப தெளிவா என்னோட மெட்டீரியல்ல குடுத்திருப்பேன் இந்த இடத்துல. என்ன மாரி டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இப்பதான் சொல்லி முடிச்சேன். டைட்டில் அண்ட் சம்மரி கொஸ்டின்ஸ். இதான் மூட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்னு அர்த்தம். வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில்னு கேட்கறதுக்கு பதிலா, இந்த இந்த ஓவராலா இதோடைய அப்ரோச் என்ன? எத பத்தி அவங்க பேசியிருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. டைட்டில், சம்மரி அந்த மாரி இருக்க எல்லாமே என்னதான்? இந்த இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான். வாட் இஸ் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கான்ட்ரிபியூட்ஸ் த மூட் ஆஃப் த பேசேஜ் இது எல்லாமே. ஸோ கீழ யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல பேலன்ஸ்டு அண்ட் காம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. லீகசி ஆஃப் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நடுவுல வர்ற ஒரு கன்டென்ட் அவ்வளவுதான். பெயிண்ட் ஸ்டாக் ஸ்ட்ரக்சரும் கன்டென்ட். ஆனா ஓவராலா இந்த இந்த பேசேஜ் எதை பத்தி பேசுதுன்னா, இந்த ரிலன்ட்லெஸ் சர்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, பொருத்தமில்லாத அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு டெம்பரேச்சரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். குளோபல் டெம்பரேச்சர் என்ன ஆயிட்டு இருக்கு? இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா குளோபல் வந்து இவ்வளவு டெம்பரேச்சர்ல இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படும். குளோபல் டெம்பரேச்சர் ஏறுறனால தான் பனி உருவி என்ன சொல்றது திடீர் டிசாஸ்டர் ஏற்படுது. காடுகள்ல தீ பற்றுது. இத பத்தி தான் இதுல பேசியிருக்காங்க. ஸோ இந்த ரிலன்ட்லெஸ் சர்ஜ் அப்படிங்கிறது பொருத்தமில்லாத அப்படின்னு அர்த்தம். ஸோ வார்த்தையே த ரிலன்ட்லெஸ் சர்ஜ் இன் குளோபல் டெம்பரேச்சர் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஓவராலா பொருத்தம் இல்லாத டெம்பரேச்சர பத்தி பேசுறாங்க. அப்ப இது என்ன செஞ்சிடலாம்? ரிலன்ட்லெஸ் சர்ஜ் தான் இதுக்கு ஆன்சர். ஆனா ஒருவேள ரிலன்ட்லெஸ் சர்ஜ்ங்கிறது புரியல அப்படின்னு உங்களுக்கு இது இப்ப ஒரு பக்கா வொக்காபுலரியா இருக்கு புரிஞ்சுக்க முடியலனா கூட, இதை எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாமே உள்ள வர வேர்டு. இரிவர்சிபிள் டேமேஜ்ங்கிறது, பேலன்ஸ்டு அண்ட் காம் அப்படிங்கிற வேர்ட்லாம் வரவே இல்ல. ஓகேங்களா? பெயிண்ட்ஸ் எ ஸ்டார் பிக்சர் இங்க எல்லாமே. இதெல்லாம் இன் பிட்வீன்ல வருது. ஸோ ஒரு இனிஷியேட்டா என்ன சொல்றது? தீயோட சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. ரிலன்ட்லெஸ் சர்ஜ் அப்படிங்கிறது. ஸோ அப்ப தீயோட வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி தி ஆர்டிகல்ஸ் ஏரியா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தி எங்கெல்லாம் வருதோ, தி சன் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா? அது மாரி தான். தி ரிலன்ட்லெஸ் சர்ஜ் அப்படிங்கிறது அந்த கோர் கன்டென்ட்ட பத்தி பேசுறது. அதனால தான் இங்க தி வந்திருக்கு. இத வச்சு என்ன செஞ்சிரலாம்? ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு காமன் நாலெட்ஜபிள் இருந்தாலே கண்டிப்பா ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம மெட்டீரியல பார்த்திருந்தா, இத பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகே டைட்டில் அண்ட் சம்மரி கொஸ்டின் டைப் தான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு, வொக்காபுலரி இருக்கு. நம்ம இதுவரைக்கும் பார்த்த பேசேஜ்ல ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். வந்து அதே டைப்ல கேட்டிருக்காங்க. இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கேட்டிருக்காங்க. வொக்காபுலரி பேஸ்டு இப்ப தான் பார்த்தோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் இன்னும் பார்க்கல. ஆனா டைட்டில் சம்மரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியல படிச்சதுக்கான ஒரு பெனிஃபிட் என்ன இதுதான். எப்படியெல்லாம் கேட்பாய்ங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல கண்டிப்பா நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ எல்லா வீடியோ கீழயும் இந்த டிரைவ்ல போட்டு லிங்க்க ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இத முக்கியமா படிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி வந்துருச்சு அன்சீன் பேசேஜ்ல. அப்படியே கக்கியிருக்கானுங்க நெருப்ப கக்குற மாரி அன்சீன் பேசேஜ். ஏன்னா அன்சீன் பேசேஜ் தான் இவங்க வந்து கொஞ்சம் மூளைய பயன்படுத்துற மாரி இருக்கும் அப்படிங்கிறனால, அன்சீன் பேசேஜ் நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப 40 கொஸ்டின் நெருக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் அன்சீன் பேசேஜ் பார்த்திருப்போம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இப்ப இந்த கொஸ்டினும் நம்மளோட என்ன சொல்றது மெட்டீரியல பார்த்தும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் காமனாவும் யோசிச்சிருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க முடியும்.
ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.